Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் பார்ட் 8 எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் அண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் பார்க்க போறோம். இந்த செஷன்ல எக்ஸ்டெண்ட் கீவேர்ட்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர்னா என்ன, அதுக்கான சாம்பிள் கோட் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸ்டெண்ட் மெத்தட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு மெத்தட் எழுதுறீங்க. அந்த மெத்தட்னா ஃபங்க்ஷன் ஆர் டாஸ்க். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பார்க்க நீட்டா இருக்காது. ஒரு பேஜுக்கு மேல போகுது, ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதை கிளாஸுக்கு வெளியே தனியா எழுதலாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் வந்து எக்ஸ்டெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு 3 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிக்ளேர் பண்ணணும். இப்போ ஒரு மெத்தட் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கிளாஸுக்கு வெளியே வந்து அதை டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றப்ப அந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எழுதுற மெத்தட் வந்து விர்ச்சுவலா கூட இருக்கலாம், ப்ரொடக்டடா இருக்கலாம், லோக்கலா கூட இருக்கலாம். பட் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்க கண்டிப்பா வந்து நீங்க அந்த எக்ஸ்டெண்ட் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அங்க எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மெத்தட் டெஃபினிஷனுக்கு வரலாம். அதாவது கிளாஸுக்கு வெளியே நீங்க டிஃபைன் பண்ணுவீங்கல்ல, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த கிளாஸோடைய மெத்தட் அப்படின்றத நமக்கு அங்க சொல்லணும். சோ அந்த கிளாஸோட நேம் எழுதி, அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க வந்து மெத்தடோட நேம் கொடுக்கணும். இது எக்ஸாம்பிள்ல பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டிஃபைன் பண்ற இடத்துலயும் சரி, டிக்ளேர் பண்ற இடத்துலயும் சரி ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸோட நேம், ஃபங்க்ஷனோட நேம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். டிக்ளேர் பண்ற இடத்துல ஒரு மாதிரியும், டிஃபைன் பண்ற இடத்துல ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஒன்னு மாடல், இன்னொன்னு இந்த இன்ஜின் கெப்பாசிட்டின்னு கொடுத்திருக்கேன். இந்த இதுல பாருங்க, நான் வந்து 2 மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து ஃபங்க்ஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் கீவேர்டு கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து டிக்ளேர் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதுல வந்து ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன். இதுல வந்து ஆர்குமெண்ட்ஸ் வச்சு காட்டியிருக்கேன். இப்ப கிளாஸுக்கு வெளியே என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். ஓகேங்களா? சோ நான் டிஃபைன் பண்றப்ப என்ன சொன்னேன், அந்த ஃபங்க்ஷனுடைய கிளாஸ் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனோட நேம் இல்லைன்னா வந்து டாஸ்கோட நேம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, சோ இந்த கிளாஸோட நேம் பாத்தீங்கன்னா பைக், அப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம். இப்ப நான் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். டாலர் டிஸ்பிளே போட்டு அங்க ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி டாஸ்க். ஸோ டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துலயும் பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ், நேம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ நம்மளுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிளோட நேமும் ஆர்குமெண்ட் நேமும் ஒரே மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. இது வந்து கரண்ட் ஆப்ஜெக்டோட ஹேண்டில வந்து ரெப்ரசென்ட் பண்றதா வந்து இந்த திஸ் கீவேர்டு. இன்னொன்னு எதுக்குன்னா, ஆர்குமெண்டோட நேமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேரியபிளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இப்போ டிஸ்பிளே போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த கிளாஸ்க்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் B1 சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன், டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, டாலர் டிஸ்பிளே கொடுத்துருக்கோமா, பிராண்ட் எமகான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை கால் பண்ணிருக்கேன். இதுல வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து மாடல், இன்னொன்னு இன்ஜின் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அதை டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஸோ இங்க பாருங்க, மாடல் FZ வெர்ஷன் 3, இன்ஜின் கெப்பாசிட்டி இன் CC 149. இந்த எக்ஸ்டெண்ட் மெத்தட்ல ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, வெரிஃபிகேஷன் டொமைன்லனா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா XI இல்லைன்னா APB, HP இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா VIP, அதாவது வெரிஃபிகேஷன் ஐபி வந்து ரெடியா இருக்கு. ஓகேங்களா? அதை ஜஸ்ட் நீங்க இன்டிகிரேட் பண்ணாவே போதும், அந்த ப்ரோட்டோகால் அதோட ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த புரோட்டோகால் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் வைட் டிஸ்பிளே மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா, தனியா ஒரு ஃபைல்ல எழுதி அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இப்ப நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஐபி நீங்க வாங்குறீங்க, வாங்கி உங்க ப்ராஜெக்ட் யூஸ் பண்றீங்கன்னா, இப்ப குடுக்குற வெண்டார் வந்து அந்த கோடிங் ஃபுல்லாவே டீடைலா தெரியற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அவங்க முக்கியமான அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருவாங்க பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணிருவாங்க. பார்த்தா அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரியற மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர, இந்த மாதிரி முக்கியமானது எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே என்கிரிப்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி ஒரு சில புரோட்டோடைப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அதுல ஒரு சில புரோட்டோடைப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் குடுத்து ஒரு ஃபங்ஷன் எழுதிருவாங்க. இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ஃபைல்ல எழுதி அத வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுக்குவாங்க. எதுக்குன்னா, பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். அ இந்த மாரி ஃபங்ஷன்லாம் ரொம்ப உள்ள டீட்டெயிலா எழுதுனா கோட் ரொம்ப பெருசா தெரியும். பார்த்த உடனே ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்கெலட்டன் பார்த்த உடனே தெரியிற மாரி இருந்தா தானே நமக்கு ஓகே இதுதான் ஐடியான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாரி பர்ப்பஸ்க்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெர்ன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நாம நீங்க ஒரு வெரிஃபிகேஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னம்னா, இந்த மாரி தேர்ட் பார்ட்டில வாங்குற ஐபி இந்த மாரி பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகுமே தவிர, நாம மோஸ்ட்லி வந்து எக்ஸ்டெர்ன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எக்ஸ்டெர்ன் ஃபங்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கான வந்து டெஃபினிஷன் வந்து வேற எங்கேயாவது இருக்கும். கிளாஸுக்கு வெளியே எங்கேயாவது இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ இது அதிகமா நம்ம வெரிஃபிகேஷன் என்வைரன்மென்ட்ல நாம கோட் எழுதுற ஸ்டைலுக்கு நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கோலன் டபுள் கோலன் வச்சு டினோட் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஐடென்டிஃபையரை ரெஃபர் பண்ண போறீங்க அப்படின்னம்னா அதாவது ஒரு கிளாஸோட ஐடென்டிஃபையரை நீங்க ரெஃபர் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எதெல்லாம் எனேபிள் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்கு இல்லைங்க அதான் வந்து ஒரு கிளாஸுக்கு வெளியே வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இல்ல நீங்க கிளாஸ் நேம் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பப்ளிக் ஆர் ப்ரொடெக்டட் கிளாஸ் மெம்பர்ஸ் இருக்கு இல்லைங்க ஒரு பேஸ் கிளாஸ்ல வந்து ஒரு பப்ளிக் ஆர் ப்ரொடெக்டட் பேஸ் கிளாஸ் மெம்பர்ஸ் இருக்கு அதை வந்து சப் கிளாஸ்ல வந்து நீங்க ரெஃபர் பண்ணணும் அதாவது கிளாஸ் நேம் வச்சு நீங்க ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த நேம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த நேம்ஸையும் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நேம் வச்சு நம்ம ரெஃபர் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பிளாக் மெத்தட் டெஃபினேஷன் அதாவது எக்ஸ்டெர்ன் மெத்தட் இப்ப நம்ம எக்ஸ்டெர்ன் மெத்தட்ல கூட நம்ம என்ன பண்ணிருப்போம் கிளாஸுக்கு வெளியே வந்து அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்றப்ப என்ன பண்ணிருப்போம் கிளாஸ் நேம் அதுக்கப்புறமேட்டு ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் கொடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்றாங்க. இது எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளாஸ் மெம்பர்ஸ் அதாவது நார்மலா வந்து ஒரு கிளாஸ்ல நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்ல என்டிஏ இந்த மாதிரி எல்லாம் அதை வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்க ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் வச்சு உங்களால ரெஃபர் பண்ண முடியாது. அப்படி ரெஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட வந்து கிளாஸுக்கு வெளியே வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அதாவது கிளாஸ் நேம் வச்சு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட வச்சு நம்ம ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் நம்ம வெளியே ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா இப்ப ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டரை வச்சு நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அதாவது ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து பிராண்ட் இன்னொன்னு வந்து மாடல். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் அதாவது மெத்தட். ஓகேங்களா? இதுல ஒரு ஆர்குமெண்ட் வாங்கியிருக்கேன். அந்த ஆர்குமெண்ட்டை மாடலுக்கு அசைன் பண்ணிட்டு ஒரு டிஸ்பிளே போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இப்போ என்னோட கிளாஸோட நேம் பாத்தீங்கன்னா பைக்கு. அதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் கிரியேட் பண்ணிருக்கேன் B1 சொல்லிட்டு இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. ஏன்னா நான் இங்க என்ன பண்ணேன்னா கிளாஸ் நேமை வச்சுதான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ டாலர் டிஸ்பிளே பிராண்ட் பர்சன்டேஜ் எஸ். இப்போ இந்த பிராண்டுன்ற இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் அதுக்கப்புறம் ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆபரேட்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மெத்தடை கால் பண்ற ஸ்டாட்டிக் மெத்தடை இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன் கிளாஸ் நேம் அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் அதுக்கப்புறம் மெத்தட். ஸோ இப்போ அது ரிசல்ட் என்ன வரும் பாத்தீங்கன்னா பிராண்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா எமகான் வரும். மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம் எஃப்இசட் வெர்சன் 3 பாருங்க பிராண்ட் எமகா வெர்சன் பாத்தீங்க எஃப்இசட் வெர்சன் 3ன்னு சொல்லிட்டு நமக்கு மாடல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட கிளாஸ்ல இருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணலாம். அது வந்து ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆபரேட்டர் வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் வேரியபிள்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கம்பைலேஷன் எரர் வரும் சொல்லியிருந்தேன். இப்போ இங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். நார்மலா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரிங் பிராண்ட் ஈக்குவல் டு எமகான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா கிளாஸுக்கு வந்து ஹேண்டில் கிரியேட் பண்ணிட்டு இப்போ டிஸ்பிளேல என்ன பண்ணிருக்கேன்னா கிளாஸ் நேம் அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் அதுக்கப்புறம் என்னுடைய வேரியபிள் நேம். ஓகேங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி. இந்த ஆட்டோமேட்டிக் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கம்பைலேஷன் எரர் வரும். இங்க பாருங்க இல்லீகல் ரெஃபரன்ஸ் டு ஆட்டோமேட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வருது நமக்கு கம்பைலேஷன் எரர் வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனுமரேஷன் டேட்டா டைப்பை வந்து எப்படி வந்து கிளாஸுக்கு வெளியே வந்து
யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப் டெஃப்னு சொல்லி யூசர் டிஃபைன் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். இங்க ஈனம் கொடுத்துட்டு இதுல 4 பிராண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து இன்னொரு நியூ டேட்டா டைப் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிராண்ட். இங்க பிராண்ட்ன்றது ஒரு நியூ டேட்டா டைப். ஏன்னா டைப் டெஃப் யூஸ் பண்ணிட்டு இது ஒரு டேட்டா டைப்பா நமக்கு மாறிடும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். இதுல ஒரு ஆர்குமெண்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா பிராண்ட் பிஆர்னு சொல்லி கொடுத்துட்டு டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸோட நேம் பாத்தீங்கன்னா பைக், அதுக்கு வந்து b1 சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிருக்கேன் b1 டாட் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கேன் ஆஸ் யூஷுவல். இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈனம்ல இருக்கக்கூடிய ஒரு நேம் வந்து நான் ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன். சோ அப்ப அதுக்கு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் அந்த நேம். ஓகேங்களா? சோ இங்க எமகான் பாஸ் பண்றேன். என்னோட இங்க டேட்டா டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராண்ட். அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். அதை நான் வந்து இங்க பிஆர்னு சொல்லி கிரியேட் பண்றேன். இப்போ இந்த பிஆரோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எமகான்னு சொல்லி நான் பாஸ் பண்ணிருக்கேன். சோ பிஆர் டாட் நேம்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா யமஹா அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகேங்களா? சோ நம்ம ஈனம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம்ஸ் வந்து பிரிண்ட் பண்றதுக்கு வந்து நேம் அப்படின்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இதோட வேல்யூ நீங்க பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் யமஹான்ற என்ன வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணப்ப டிஃபால்ட்டா இங்க எந்த வேல்யூ கொடுக்காதனால ஹீரோக்கு டிஃபால்ட் வேல்யூ 0, யமஹாவோட வேல்யூ 1, ராயல் என்ஃபீல்டோட 2M, ஹோண்டாவோட வேல்யூ 3M. சோ அப்ப நமக்கு வேல்யூ வேணும்னு நினைச்சீங்கன்னா பிஆர் மட்டும் கொடுத்தாவே போதும். இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி நேம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிஆர் டாட் நேம்ன்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நேம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈனமை வந்து நம்ம வெளியே வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து சப் கிளாஸ்ல நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து இதே மாதிரி தான். இப்போ இதே எக்ஸாம்பிள் தான் லைட்டா மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அதே மாதிரி டைப் டெஃப் கொடுத்து பிராண்ட்ன்ற ஒரு நியூ டேட்டா டைப் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன் சப் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க அந்த ஃபங்க்ஷனை எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஈனம் ஃபங்க்ஷனை சப் கிளாஸ்ல யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி கிளாஸ் நேம், ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ஈனம்ல இருக்கக்கூடிய அந்த நேம். ஸோ இது அப்படியே நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு பிரிண்ட் ஆயிரும். பிராண்ட் ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த டிஸ்பிளேல நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு சப் கிளாஸ்ல யூஸ் பண்ணாலும் சரி, கிளாஸுக்கு வெளியே யூஸ் பண்றதா இருந்தாலும் கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் அந்த ஈனம்ல இருக்கக்கூடிய அந்த நேம் அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும் இல்லீகல். அது வந்து ஒரு இல்லீகல். அது வந்து கம்பைலேஷன் எரர் கண்டிப்பா கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெம்பர்ஸா வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈனம் இந்த மாதிரி எனுமரேஷன் டேட்டா டைப்பை வந்து கிளாஸ்க்கு வெளியே வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது, சப் கிளாஸ்ல எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் பிளாக் மெத்தட் டெஃபினேஷன், அதாவது எக்ஸ்டர்ன் மெத்தட். இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் எக்ஸ்டர்ன் மெத்தட் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருப்போம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை வந்து நம்ம வெளியே டிஃபைன் பண்றோம் இல்லைங்க, அதாவது மெத்தட் எக்ஸ்டெண்ட் மெத்தட் வெளியே டிஃபைன் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்தா பண்ணிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்கேன். அதனால இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை வந்து கிளாஸ்க்கு வெளியே நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது கிளாஸ் நேம் வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியபிள்ஸ் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் வச்சு. அப்படி பண்ணா கண்டிப்பா கம்பைலேஷன் எரர் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனுமரேஷன் டேட்டா டைப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளாஸுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சப் கிளாஸ்ல நீங்க வந்து பப்ளிக் ஆர் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸை பேசிக் மெம்பர்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்கோப் ரிசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.